வார்த்தைக்கு அவ்வளவு இருக்குது. அதனால அதை குறித்து நம்ம ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்ம மேல் சித்தம் வைப்பாரானால் ஆண்டவருக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் போதும் நம்மளை உயர்த்துறதுக்கு. ஒரு சின்ன வாய்ப்பு ஆண்டவர் உண்டு பண்ணினா போதும். கர்த்தர் அந்த வாய்ப்பை எப்படி வேண்டுமென்றாலும் உண்டு பண்ணுறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்மளை ஆண்டவர் உயர்த்தணும், நம்முடைய கடன்களை எல்லாம் மாற்றணும், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் எப்பேற்பட்டவர்களையும் தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர். அவர் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு மனுஷனை உயர்த்துகிற கர்த்தர். 12 மணி நேரத்துக்குள்ள அற்புதம் செய்கிற கர்த்தர். ஆண்டவர் இங்க வந்து பிழைத்திருன்னு சொல்றாரு, அங்க மரித்தவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு இருக்குது. அதனால அதை குறித்து நம்ம ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஆனா நீங்க வந்து ஒன்று எப்பொழுதுமே நினைக்கணும், ஆண்டவரே உங்களை பிரிஞ்சு ஒரு ஓட்டம், உங்களை பிரிஞ்சு ஒரு வாழ்க்கை கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில இனி என்ன பண்ணாதுன்னா இருக்காது. பாருங்க, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஒரு நாள்ல மட்டும்